ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு flavorful smoked chicken tikka biryani தான் பார்க்க போறோம். ஒரு தடவை நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டெஃபினட்டா இந்த மெத்தட்ல தான் மறுபடியும் செய்வீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியான பிரியாணி. இப்போ நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ சிக்கன் டிக்கா மசாலாக்கு நம்ம மேரினேட் பண்றதுக்கு ஒரு பவுல்ல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 or 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், தனியா பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா இல்லை பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம். தென் கொஞ்சம் சால்ட்டு, 2 டீஸ்பூன் தயிர், இவ்வளோ சேர்த்து அதுக்கு கூட 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்க போகிறோம். அதுவும் வெஜிடபிள் ஆயில், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ண மசாலால க்ளீன் பண்ணி வச்சிருந்த ஒரு 1/2 கிலோ சிக்கன் அதில் நல்லா மேரினேட் பண்ணி வைக்கலாம். நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன், பாசுமதி அரிசி. நான் அதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ 1/2 கிலோ சிக்கனை நம்ம அந்த மசாலாவில் நல்லா மேரினேட் பண்ணி ஒரு மூடி ஒரு 1 hour ஆர் 2 hours கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேரினேட் பண்ணி அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் நம்ம 1 கப் பாசுமதி அரிசியை நல்லா அலசி கழுவி ஊற வச்சு நல்ல ஒரு பெரிய பவுலில் நிறைய தண்ணி கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் ஹோல் கரம் மசாலாவில் சேர்த்துட்டு அந்த அரிசி அதில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம நிறைய தடவை பிரியாணி நான் அது காமிச்சிருக்கேன். ஸோ அந்த சாதம் வெந்ததையும் வடித்து வச்சுட்டு இன்னொரு குக்கர் பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு நறுக்கி வச்சிருந்த வெங்காயமும் அதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். அது ப்ரௌன் ஆனதும் ஒரு 2 டொமேட்டோ பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா மிக்சியில் போட்டு அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். ஸோ நல்ல கலரும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் அதுக்கு. ஸோ அந்த டொமேட்டோவும் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கலர் வேணும்னா கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூனும் சேர்த்துக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகணும். 2 பச்சை மிளகா கடைசியில் சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இந்த மசாலாவை மூடி வச்சு அந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா குக் ஆகணும். குக்கான மசாலாவை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பேனை சூடாக்கிட்டு மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் எல்லாம் நல்ல எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணணும். சிக்கன் பெரிய பெரிய பீஸாக எடுத்துக்கலாம், வேணும்னா சின்ன சின்ன பீசஸாக கூட கட் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 15 minutes ஆகும் இது நல்லா ஃப்ரை ஆகி ரோஸ்ட் ஆகணும். ஸோ இப்படி போடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் வரும் நமக்கு. யூஸ்வலாக நம்ம பிரியாணிக்கு அப்படியே போட்டுடுவோம். ஸோ நம்ம இந்த ஃப்ரை பண்ண சிக்கனையும் எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ ஸ்மோக் பண்ண போகிறோம். அந்த மசாலாவில் ஃப்ரை பண்ண சிக்கனையும் சேர்த்துட்டு ஒரு சின்ன பீஸ் கறித்துண்டு நல்லா சூடாக்கிட்டு அதை ஒரு பவுலில் வச்சு மூடி ஸ்மோக் பண்ண போகிறோம். ஸோ அது கொஞ்சம் கரம் மசாலா அண்ட் நெய் சேர்த்து அது மூடி வச்சோன்னா அது நல்ல ஸ்மோக்காக அந்த ஃப்ளேவர் எல்லாம் அதில் இறங்கி நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். இது ரொம்ப ஸ்பைசியான பிரியாணி கிடையாது, இது ஒரு ஃப்ளேவர்ஃபுல் பிரியாணி தான். ஸோ இப்போ நமக்கு அந்த நல்ல மசாலா கொஞ்சம் கிரேவியோடு அப்படியே இருக்குது. ஸோ இதுலேயே நம்ம உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு தேவைப்பட்ட உப்பும் எல்லாம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்துட்டு இந்த வடித்து வச்ச சாதத்தை அதுக்கு மேலே போட்டு கொஞ்சம் அப்படியே பரத்திக்கலாம். இது எவ்வளோ தேவைப்படுற புதினா கொத்தமல்லி நீங்கள் சேர்த்துக்கணும். நான் 1 டீஸ்பூன்
எலுமிச்சை ஜூஸும் அதோட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரோஸ் வாட்டர் ஆர் கேவ்ரா வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் அதோட சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் சாஃப்ரானை பாலில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்ல கலரும் இருக்கும், அது நல்ல ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். அதையும் அதோட மேலே போட்டுட்டு மூடி வச்சு நம்ம தம்மில் வைக்க போகிறோம். தம்னா ஒரு தோசைக்கல்லை சூடாக்கிட்டு அந்த தோசைக்கல்லை ஒரு 15 நிமிஷம் நம்ம அதை தம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து பரிமாறலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்மோக்ட் ஃப்ளேவர்டு சிக்கன் டிக்கா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நிச்சயமாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு எழுதுங்க. அண்ட் கமலூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்ஜாய்.